தொப்பை குறைக்க சிரமப்படுறவங்க கவனமாக பாருங்கள். எனதருமை ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் உறவுகளை, வீட்டிலிருந்தே நான் எந்த அளவுக்கு தொப்பையை குறைச்சிருக்கிறேன், என்னுடைய உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு அகற்றி இருக்கிறேன்னு உங்கள் முன்னாடி வைக்கிறேன். எல்லோரும் எளிய முறையில் வீட்டிலேயே தயாரித்து பயன்படுத்தக்கூடியது, விலை மலிவானது. சரிங்களா? குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு கஷாயம், இன்னும் பார்த்திங்கன்னா மருந்து மாதிரி எல்லாம் செய்து கொடுத்தோம்னா பாரம்பரிய முறையில் குழந்தைகள்லேருந்து ஏன் இன்றைக்கி பெரியவங்க கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி தருணத்தில் நம்ம வீட்டு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிட வச்சு, இதோ பாருங்கள் பவுனம்மாவும் இருக்காங்க. ஸோ நம்ம உடம்புக்கு இப்போ நான் சொன்ன பலனை பெற வைக்க முடியும். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன், எப்படி நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா தயாரித்தா மட்டும் பத்தாது, அதை பயன்படுத்துகிறதும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல தயாரிப்பை பார்த்துடலாங்களா? மரச்செக்கு நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வரமிளகாய், நிலக்கடலை, சட்னி கடலை, பூண்டு, சரிங்களா, நாட்டு ரக பற்ற பூண்டு, ஒருப்பு பொறி, இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு, வரமிளகாய் தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, இவ்வளவு தானுங்க. சரிங்களா? நீங்கள் உங்களுடைய பதத்துக்கு தகுந்த மாதிரி தயாரித்து எடுத்துக்கங்க. அடுத்து இதை பயன்படுத்துறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதை எப்படி பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறேன். உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கணும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் சுய விருப்பத்தில். என்னுடைய நோக்கம், நான் பெறுற பலனை உங்ககிட்ட தகவலாக தர்றேன். அதை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது செய்ய முடியும்னா செஞ்சுக்கலாம். நான் வெள்ளிக்கிழமை மதியானம் சாப்பிட்றதை நிறுத்திட்டு சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் நான் விரதம் இருப்பேங்க. நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் இதை ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு வித்தின்னு அழைப்போம். அப்படி சாயங்காலம் வரை சரியாக 28லேருந்து 30 மணி நேரம் ஆகுங்க. அந்த 30 மணி நேரம் விரதத்தை முடிச்சுட்டு இந்த பூண்டு பொரியையும் பானகத்தையும் எடுத்துக்குவோங்க. பானகம் என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த பூண்டுடைய பக்குவத்தை இங்கே தெளிவாக காட்டுறேன், பார்த்துக்குங்க. உள்ள வரைக்கும் இருக்கிற பக்குவம் பாருங்கள். வெளியும் கருகலை, உள்ளேயும் கலர் மாறல. இந்த பூண்டுடைய எசன்ஸ் அப்படியே இதில் இருக்கும், ஆனால் அதே நேரம் வெந்திருக்கும். நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி இந்த காரம் சுத்தி செய்யப்பட்டிருக்கும். இப்படி தயாரித்து வச்சிட்டோம்னா ஒரு முறை செஞ்சுட்டு வாரக்கணக்கில் நம்ம பயன்படுத்தலாம். ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸாக. ஓகேங்களா? இப்படி நான் கடைபிடிச்சு தாங்க இப்போ நான் முன்பு காமிச்ச மாதிரி, ஸ்டார்டிங்கில் காண்பிச்ச மாதிரி என் தொப்பையை குறைச்சிருக்கிறேன். இதுக்கு தகுந்த பயிற்சி காலை மாலை இருவேளை செய்கிற, அது அடுத்த பதிவில் பார்க்கலாம்.